ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பருப்பு இல்லாமல் திடீர் சாம்பார் பார்க்கலான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகிட்ட முடியவே மாட்டேங்கிறது. ஆனால் மாவு இருக்குது, ஆற்றுல இட்லி வாக்கணும், தோசை வாக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே திடீர்னு ஒரு சாம்பார் பண்ணி இட்லி மாவு இருந்தால் இட்லி வாக்கலாம். அதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். பருப்பு போட வேண்டாம், டக்குன்னு பண்ணிடலாம். இந்த அடுப்பில் சாம்பார் வச்சுட்டு அந்த அடுப்பில் நம்ம இட்லி வாத்துட்டோம்னா டக்குன்னு ஆகிடும். இட்லி குத்தி வச்சிட்டோம்னா ஆகிடும். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துட்டுலாம். சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற 2 நறுக்கி வச்சுட்டுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கின்னு இருக்கேன். ஒரு 6 பல் பூண்டை தோல் உரித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அலம்பிட்டு நறுக்கின்னு இருக்கேன். ஏன்னா இது புளி கிடையாது, அதனால் தக்காளி பழம் அந்த புளிப்பு ஒன்று தான். 2 ஸ்பூன் கடலை மாவு வச்சுட்டுருக்கேன். அதை கரைச்சி பைண்டிங்க்கு அதை விடணும். கடலை மாவு ஏன்னா பருப்பு இல்லாதனால. இது நான் ஆற்றுலேயே அரைச்சினா சாம்பார் பொடி. இது நம்ம காரத்துக்கு தேவையானது அது மாதிரி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி, உப்பு நம்ம எல்லாம் வெந்தாடி இதை முதல்ல வேக வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து, இதெல்லாம் போட்டுடலாம். இதை முதல்ல நல்லா வேக வைக்கணும். வெந்தாட்டு நல்லா கரண்டிலையோ மத்தாலையோ மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டுட்டு கடலை மாவு கரைச்சி விட்டுக்கலாம். அப்போ கடுகும் கருவேப்பிலையும் நாம் இது பண்ணிக்கணும். அப்போ தாளித்து கொட்டிக்கணும் எண்ணெயில். இது காரத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ சாம்பார் பொடி இப்போயே போட்டுடலாம். இல்லாட்டி சாம்பார் பொடி பச்சை வாசனை வந்துடும். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு மட்டும் வெந்தாட்டு போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இது கலந்து விட்டு நல்லா மூடி வச்சுட்டுருவோம். ஒரு 3 விசில் வரட்டும். வரட்டும். பாருங்க, 4 விசில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம இதை கடலை மாவு கரைச்சி வச்சுட்டுருக்கோம். இந்த கடலை மாவு நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஊற்றிட்டு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. அதே தாள் பண்ணி பழாயிடுச்சு உட்காந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை கடலை மாவு கொதிக்கும் போது நமக்கு நல்லா கெட்டி ஆகிடும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்போ உப்பு போடலை, இப்போ தான் போடணும். இதில் என்ன கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இதாக கொதிச்சுடுத்து பாருங்க.
கொஞ்சம் இப்படி தண்ணியாக தான் இருக்கும். இந்த சாம்பாரும் கொஞ்சம் தண்ணாக தான் இருக்கும் தொட்டுக்க. இதுக்கு எண்ணெய் கடுகு எண்ணெய் விட்டுக்கலாம் 2 ஸ்பூன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை தாளிச்சு கொட்டிடலாம். கடுகு போட்டுருக்கேன், கருவேப்பிலை வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலையும் போட்டு பெருங்காயம் வச்சுட்டுருக்கேன், பொடி பெருங்காயம். பொடி பெருங்காயம் கொஞ்சம் தாளிச்சு கொட்டிட்டுலாம். கடுகு வெடிச்சாட்டு ஒரே 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். புதுசாக பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஏஆர்கே இது வந்து ஏற்கனவே பழைய சேனல் வந்து டிஸ்லைக் ஆகிடுச்சு. என்னோடது எல்லாமே டிவைஸ் ஆகிடுது ஃபோன் ஃபுல்லாக. அதனால் இப்போ புதுசாக அதே பேர்லேயும் நான் வந்து ஸ்மால் லெட்டர் ஏஆர்கே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். பழைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாம் எனக்கு ஆதரவு கொடுங்கோ. அதே மாதிரி அதே தான் இது சேனல். அது வந்து கேல்குலேட்டரில் வச்சுருந்தேன். அது வந்து டிவைஸ் ஃபோனில் வந்து டிவைஸ் போனதுனால இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ். நீங்கள் அது அதே மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.